ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சாணியல்ல போனேன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மரத்தடியில் கீழே உட்காந்துட்டேன். அன்றைக்கி காற்று செம்ம காற்று அடிக்குது. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குமேனு உட்காந்துருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சுது மரத்தில் உள்ள தேங்காய், மாங்காய், புளியம்பழம் எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி இன்றைக்கி இது உட்காந்துட்டோம். எம்மா பழம் தான் இன்றைக்கி விழுதுன்னு சொல்லி பார்த்து பொறுக்கிட்டு போகும் தான் சொல்லிவிட்டு அவத்தே உட்காந்துருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று நான் பாட்டிக்கே நிற்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க அவங்க பாட்டியே சும்மா வந்தவங்க கீழே கடந்த புளியாமரத்தை பூரா 1 கிலோ வரும் பொறுக்கிட்டு போயிட்டாங்க கையில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புள்ளியோ வாயில் வைக்கிறது போக, அப்புறம் அந்த வண்டி அவுத்த நிப்பாட்டினோம்னா அதில் அடிப்படுது. அதெல்லாம் போக சரி மீதி நம்ம பொறுக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உட்காந்துட்டேன். சாணியல்ல போனேன். அந்த சாணியல் ராணக்கூடிய தலைகீழாக கவுத்து போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் உட்காந்துட்டு எம்மா பழம் தான் நீங்கள் கொட்டுது பார்க்கும் பொறுக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆடி மாதம் காற்று அடித்தா தான் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சித்திரையில் மழை பெய்யுது, வைகாசியில் காற்றடிக்குது. எதுக்கு இந்த சீசன்லாம் மாறுச்சு என்னன்னே ஒன்றும் தெரியல. அது நல்லதுக்கா கெட்டதுக்கானும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிறத விட வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மரம் நட்டால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமாட்டிருக்கு. ஒரு பொருளையும் வாங்கி சேர்க்கறதுக்குள்ளே ஆவி போயிடுது. நாங்கள்லாம் கிராமத்தில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ பக்கத்து வீட்டில் தேங்காய் வச்சுருக்காங்களா, பலாப்பழம் வச்சுருக்காங்களா, அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்து தான் இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவோம். ஏன்னா வெளியில் போய் நாங்கள் மேக்ஸிமம் எதுவும் வாங்க போகிறதில்ல. பக்கத்துலேயே எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு இப்போ தேங்காவாக இருக்கட்டும், அடுத்தது பார்த்திங்கன்னா பலாப்பழம், இதே மாதிரி வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புளியாம்பழம்லாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ கிலோ 40 ரூபா போகுது. ஓட்டோட ஒரு ரேட்டு, கொட்டை எடுத்தது ஒரு ரேட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடு இல்லாமல் ஒரு ரேட்டு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் கொட்டி கிடக்குன்னு. இதை பழுக்க விடாதாட்டுருக்கு இந்த காற்று. இந்த வருஷம் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பழுக்க வைக்க இந்த வருஷம் முடியல. எல்லாமே காற்றடிச்சு கொட்டிருமாட்டிருக்கு. பாருங்கள் என்ன காற்று. ஒட்டு மரமும் இருக்குது, நாட்டு மரமும் இருக்குது வீட்டில். இந்த மரம் அவ்வளோவா கொட்டலை. இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள மரம் தான் அவ்வளோவா கொட்டுது நல்லா பயங்கரமாக. இவ்வளவு மாங்காய் தேங்காய் இன்றைக்கி இதில் பொறுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் பொறுக்கியிருக்குன்னு. புளியாம்பழம் மாங்காயும் இவ்வளவு இருந்துச்சுங்க. இன்றைக்கி கீழே கொட்டினது பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு.